செல்வி செல்வி, என்ன மாமா? ஒரு முக்கியமான விஷயம். மாமா, ஏன் இவ்வளவு அவசரமா ஓடி வர? என்ன வேணும்? அது வந்து எனக்கு ரொம்ப அவசரம். கொஞ்சம் கடன் வேணும். கடனா? ஆ, திடுதுப்புன்னு கேட்டா நான் எங்க போவேன்? காலையிலே சொல்லியிருந்தேனா? அப்பா கிட்ட கேட்டு வாங்கி கொடுத்துருப்பேன்ல. ஐயே, இது உங்க அப்பா கிட்ட கேட்க கூடாது. இது நீயா கொடுக்கணும். என்கிட்ட என்ன இருக்கு? உங்ககிட்ட இல்லாத நான் கேட்பேன் செல்வி. சரி, என்ன வேணும் சொல்லு. எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு முத்தம் வேணும், கூடு. அடுத்த வாரம் திருப்பி கொடுத்துறேன். முத்தமா? தெரியும், ஊரே குடி கூத்து பாத்துட்டு இருக்கு. நான் வீட்ல தனியா இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீ இப்படி குரங்கு மாதிரி மாடிப்படியில தாவி தாவி வரும்போதே நினைச்சு நீ ஏதோ குண்டக்க மண்ட கேட்க போறேன்னு. முத்தமா முத்தம்? ஏன் நீ முத்தம் கொடுக்க முடியாது? ஒரு முத்தம் கூட கொடுக்க முடியலன்னா அப்புறம் எதுக்கு வேஸ்ட் லவ் பண்ணணும்? வேற ஏதாவது வேலை பார்த்துட்டு இருக்கலாம்ல. லவ் பண்ணா நீ நினைச்ச நேரத்துல எல்லாம் கேப்ப, அப்பெல்லாம் கொடுக்க முடியுமா? ஏன் கொடுக்க முடியாது? என்ன மாமா அர்த்தம் இல்லாம பேசுற? எப்படி கொடுக்க முடியும்? கல்யாணமே ஆயிட்டா கூட நீ கேக்குற நேரத்துல எல்லாம் என்னால கொடுக்க முடியாது. வீட்ல எல்லாரும் இருக்கும்போது வந்து கேப்ப, அப்ப கொடுக்க முடியுமா? பேச வந்துட்டியே. ஏய், ஊரே கூடி இருந்தாலும் ஆத்துக்காரன் பார்த்து கிஸ் அடின்னு அடிக்கணும்டி. அவ தாண்டி பொண்டாட்டி. அந்த கிஸ்ல தாண்டி கிக்கே இருக்கு. சும்மா வரட்டு இழப்பு நிறுத்திட்டு இருந்தா என்ன பிரயோஜனம்? அறிவு கேட்ட தன்மா பேசாத மாமா. எப்படி கொடுக்க முடியும்? உதட்டோட உதட்டு வச்சு கொடுக்கறதா கிஸ் நீ நினைச்சிட்டு இருக்க? அது காமவெறி. அந்த கன்றாவில் நம்மளுக்கு பிடிக்காதுமா. நம்ம ரொம்ப டீசென்ட். நம்ம 2 பேருக்கும் ஒரு 10-15 அடி தள்ளி கேப் இருந்தா கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் கிஸ் அடிச்சுக்க முடியும், தெரியுமா? எப்படி எப்படி எப்படி? அப்படி கீழடி செல்ல குட்டி. உனக்கு எப்பெல்லாம் முத்த கொடுக்கணும்னு நினைக்கிறேனோ அப்பெல்லாம் கவனி, நல்லா கவனி அப்படின்னு நீ தொண்டியா செருமுவேன். அதுவே நான் கொடுக்குற மொத்தமா நீ நினைச்சுக்கிட்டனா அப்புறம் இந்த உதட்டோட உதட்ட கொடுக்குற பல்லான மேட்டர்லாம் பணலாயிடும். இப்போ ஒரு டெஸ்ட் பிட்டு போட்டு பார்க்கலாமா? ரெடியா? Mic testing. 1 2 3 4. பசங்களா எல்லாரும் ஓடி வாங்கடா. என்ன பாம்பு கடிச்சிச்சுடா. ஊருக்குள்ள யாரும் இருந்தா கூட்டிட்டு வாங்கடா. டேய், யாராவது சிவப்பு தாடி போட்டிருந்தா அவங்க மட்டும் என்னடா எல்லாரும் ஓடி வரீங்க? அக்கா, அண்ணனே பாம்பு கடிச்சிச்சுக்கா. மயக்கமா கிடக்குறாருக்கா. மாமா, என்னாச்சு மாமா? மாமா, என்ன பாருங்க மாமா. மாமா, 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 கண்ணு தரங்க மாமா. மாமா,
உங்க சின்ன தம்பி என்ன செத்து போயிட்டாரு. ஆமாண்டா, ஆண்டவன் அவசரமா தந்தி அடிச்சதுனால சொல்லாம கொள்ளாம கிளம்பி போயிட்டாரு. இனிமே ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால ஊருக்குள்ள போய் மண்டைய போட்டாருன்னு சொல்லுங்க. நிறுத்துங்கடா. சின்ன வயசா வேற இருக்கு. எரிப்பாங்களா புதைப்பாங்களா ஒண்ணும் தெரியலையே. சரி, எதுக்கும் ரெண்டுக்கும் ஏற்பாடு பண்ண சொல்லுங்க. போங்க. ஏய் ஏய் அடி பாவி. ஏய் நில்லடி. நாளைக்கு நான் உனக்கு கட்டிக்கு போற புருஷன் பாம்பு கடிச்சு வாய பொழுது படுத்து கிடக்குற. எரி புதையா விட்டா நீ எனக்கு குளியத்தோட புதைச்சுட போல இருக்க. பின்ன என்னையா, பாம்பு கடிச்சு செத்தவனுக்கு எப்படியா நாகப்பாம்பு மாதிரி புசு புசுன்னு மூச்சு வரும்? தெரியாம தான் கேக்குறேன். பாம்பு ஒண்ணு கடிச்சதா இல்ல நீ பாம்பு கடிச்சியா? பாம்பு கடிச்சது உண்மைதான். ஆனா நீ ஒரு டைப்பா விஷயத்தை எடுத்தியா? அதான் எமனை ஏமாத்திட்டு வந்துட்டேன். செல்வி, நீ இதே மாதிரி விஷயத்தை எடுக்கிறேன்னு சொல்லு, நான் தினம் சாக தயாரா. செல்வி, மாமா, என்ன அழ வச்சு பார்க்கணும்னு உனக்கு ஆசை இருந்தா என்ன வேணா சாகடிச்சிரு. ஆனா விளையாட்டு கூட சாகரேன்ற வார்த்தையை கிட்ட சொல்லாத மாமா. என்ன மாமா, ஊர்ல எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கு, நீங்க போலியா? நம்மளுக்கு இந்த எலெக்ஷன்லாம் பிடிக்காது. அப்பா எனக்கு எந்த வேலையும் தரல, நானும் எதுலயும் கலந்துக்கல. நியாயா பேசிட்டு இருக்கிற நேரத்துல எதுக்கு இந்த கர்மத்துல ஞாபகப்படுத்துற? இல்ல மாமா, இந்த எலெக்ஷன் ஒற்றுமையா இருந்த இந்த ஊரை பிரிச்சது மாதிரி நம்ம ரெண்டு பேரையும் பிரிச்சிருமோன்னு பயமா இருக்கு மாமா. ஏய், என்னடி குழந்தை மாதிரி பேசிட்டு இருக்க? அப்படிலாம் ஒண்ணா மழை எல்லாரும் வேலை பாருங்கப்பா. போங்க போங்க, இலைய போடுங்க போங்க. நீங்க எங்க வெளியே போறீங்க? பொண்ணு வீட்டுக்காரனுக்கும் பொறுப்பு இல்ல, பையன் வீட்டுக்காரனுக்கும் பொறுப்பு இல்ல. அதான் சமையல் கட்டுக்கு போயிட்டு இருக்கேன். மாமா, உங்க கால்ல வேணா விழுந்து கும்பிடுறேன். நீங்க சமையல் கட்டு பக்கம் போகாதீங்க. இன்னைக்கு ஒரு நாளாவது நாங்க நல்ல சாப்பாடு சாப்பிடுறோம். நான் சமைக்க போறேன்னு நினைச்சிட்டு இருக்கிறியா? சாப்பிட போறப்பா. சீக்கிரமா எடுத்துட்டு போங்க. ஐயோ, என் கால் போச்சு. ஐயோ, தெரியாம புடிச்சிட்டமா? ஐயோ ஐயோ, ஐயோ, நல்ல நாள் அதுவும் அடிபட்டுச்சே. ஐயோ. ஒண்ணுமே காணோம். நல்லாரு 16 பெற்று பெருவாழ்வு வாழ்வ. எழுந்திருப்பா. ஏண்டி உனக்காக துடிச்சிட்டு இருக்கிறேன், ஆசீர்வாதமா பண்ற? பின்ன என்ன மாமா பண்றது? அக்கா கல்யாணத்துக்கு தம்பி வந்து கால விழ ஆசீர்வாதம் பண்ணாம இருக்க முடியுமா? ஐயோ மாமா, வலிக்குது. விட்டுடுறேன். உன் காலை உழைச்சல்ல, என் கண்ணத்துல உனக்கு கொடு, உன் காதை விட்டுறேன். என்ன? என் கண்ணத்துல உனக்கு கொடு, உன் காதை விட்டுறேன். குடுக்குறேன், விடுங்க. ஐயோ, கெட்ட மேல கொட்டிட்டாங்களே. உன் கூட பேசிட்டு இருந்தா அவ்வளவுதான். மூஞ்சி பாரு. கண்ணத்துல ஒரு முத்தம் கேட்டதுக்கு தொப்பலை சுத்தி 16 ஊசி போட வச்சிட்டாலே. சுட சுட காஃபி. ஏன்பா ஆம்பளை புள்ள போய் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு? என்ன மாமா செய்ய சொல்றீங்க? இந்த வீட்டுல இந்த ஒரே பொண்ணு என் அக்கா, அதுவும் உங்க வீட்டுக்கு மருமகளா கூட்டிட்டு போயிட்டீங்க. அப்புறம் இந்த வீட்டுக்கு ஆணும் நான் தான், பொண்ணும் நான் தான். இந்த வீட்டுக்கு ஒரு மருமக வர வரைக்கும் எல்லா வேலையும் நான் தானே செஞ்சாகணும். ஆமாப்பா, உன்னுடைய பிரச்சனை எனக்கு மறந்து போகுது. ஒரு வாரமா பஞ்சாங்கத்தை வேற கையிலேயே வச்சிருக்கிறேன். இந்தாப்பா, வர்ற 23ஆம் தேதி நாள் நல்லா இருக்குது கல்யாணத்துக்கு. அப்போ எல்லாம் முடிஞ்சு போச்சு. அது கை ஆயிடுச்சு, கவுத்துருங்க. வேற ஒண்ணும் இல்ல.
ஆயிடுச்சா? அது கையாயி எவ்வளவோ நாளாச்சு, நாம தான் கவனிக்கல. என்னமோ ஆயிடுச்சாம்பா. ஐயா வணக்கம்ங்க. வாங்க. என்ன வாத்தியாரெல்லாம் வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க? ரேஷன் கார்டு கணக்கெடுக்கலாம்னு வந்தோம்ங்க. நம்ம வீட்டுக்கு போனா எல்லாரும் இங்க இருக்கிறதா சொன்னாங்க. எங்க வீட்டுல எல்லாருமே அப்படி அப்படியே இருக்கிறாங்கப்பா. அப்பா என் பொண்டாட்டி மறந்துட்டீங்களா? ஆமாப்பா, மருமக புதுசா வந்திருக்கிறா, அவ பேரையும் எழுதிக்க. மாமா அப்ப செல்வி பேரை எந்த வீட்ல எழுதுறது? ஐயோ, சின்ன மாமா. அவ பேர் இந்த வீட்டுல தான் இருக்கு. அது எப்படிண்ண முடியும்? 23ஆம் தேதி நாள் நல்லா இருக்குன்னு ஆயிப்போச்சு. அப்புறம் செல்வி எங்க வீட்டுக்கு வந்துற போகுது, அரிசி பருப்பு மட்டும் உங்க வீட்டுக்கு வந்துடணுமா? ஓ, அது ஒண்ணு இருக்கா? சரிம்மா, செல்வி பேரை உங்க வீட்டு லிஸ்ட்லயே எழுதிக்க.